ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இட்டாலியன் ஓப்பனிங்கில் வந்து நிறைய ட்ராப்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்னொரு சூப்பரான லைனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த சென்டர் அட்டாக் ஆகுது அப்படின்றதுனால பிஷப்பை வெளில கொண்டு வரதுக்காக இந்த மூவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக இந்த நைட்டை வெளியே கொண்டு வரும். டேட்டா பேஸில் பார்த்தோம் அப்படின்னா மோர் தேன் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து இந்த மூவ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பான் புஷ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் பின்னாடி போய் தான் ஆகணும். ஸோ ஆஸ் அ பிளாக்காக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் சிம்பிளாக அதை கேப்சர் பண்ணிவிடுங்க. பின்னாடி போகிறது அப்படின்றது வந்து ஹியூஜ் பிளண்டர். அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நைட்டை வச்சு எடுக்கிறோம். ஸோ பேசிக்காக குயினை ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து அவங்க குயினை எடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கேம் லாஸ்ட். ஏன்னா பிஷப் டேக்ஸ், கிங்குக்கு இருக்கிறது ஒரே ஸ்கொயரு, செக்கு, அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி கேம் ஓவர். ஸோ அதே மாதிரி இன்னொரு லைன் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த புஷ் வந்து பண்ணாமையே பிஷப் இங்கே தள்ளணும். நிறைய பேர் அதை பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மூவ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு ஹியூஜ் பிளண்டர். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா குயினை அவங்க கேப்சர் பண்ணாமல் சிம்பிளாக நைட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவும் அட்டாக் ஆகுது, இதுவும் சப்போர்ட் ஆகுது, குயினும் அட்டாக் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் உங்களுக்கு. இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க குயின் எடுக்காமல் நைட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஷப் எடுத்துடலாம். இங்கே ஒரு பிஷப் போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இதை ஃபோர்க் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு பாயிண்ட் தான் அப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குது. பிகாஸ் வந்து பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காசில் பண்ணுறாங்க அப்படின்னா சாலிடாக ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த பக்கம் வேணால் காசில் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பான் புஷ் கூட இங்கே பண்ணி நீங்கள் அட்டாக் ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.